இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, நான் தனியா கடை ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஏதோ அவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனும். ஒரு இன்வெஸ்டர் வந்திருக்காருப்பா. அவர் என்ன நம்பி முதல் போடுறதா சொல்லியிருக்காரு. அதான் பேசிக்கலாம்டா. அப்பா கிட்ட பேசுறதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? டேய் என்னடா நீ இப்படி எல்லாம் பேசுற? எங்கடா போற? டேய் ராகவா, நீ பண்றது எதுவுமே சரியில்லடா. டேய், எப்படிடா உன்னால இப்படிலாம் பேச முடியுது? டேய், உனக்கு யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க? இங்க பாரு, ரொம்ப நோகடிக்கிறடா. இது நல்லதுக்கே இல்ல, பாத்துக்கோ. கார்த்தி, விடு கார்த்தி. டேய் டேய், கார்த்தி, நீங்க சாப்பிட்டு போங்க. என்ன சொன்ன? இல்லடா, ஏதோ சொன்னிய. இன்னொரு தடவை சொல்லு, காதுல வேலை. இல்லப்பா, தனியா கடை ஆரம்பிக்கலான்னு. மாமா, டேய், தொலைச்சிடுவேன் உன்னை. டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? டேய், உனக்கு என்னடா தெரியும்? ஏண்டா, இதுவரைக்கும் அவமானப்பட்டது பத்தாதா? மொத்தமா முடிச்சலான்னு பாக்குறியா? இல்லப்பா, அது டேய், பேசாத. இனிமே தனிக்கடை அது இதுன்னு பேச்சு எடுத்த நடக்கிறது வேற. ஏன்பா, நான் அந்த அளவுக்கு முட்டாளா? கடை எடுத்து நடத்துற கூட எனக்கு திறமை இல்லையாப்பா? டேய், சொல்றா, யாடா உனக்கு கடை திறக்கிறதுக்கு பணம் தரேன்னு சொல்றது? டேய், சொல்றா, எவன்டா உனக்கு பணம் தரேன்னு சொன்னா? எதுக்குப்பா, எதுக்குப்பா? அவர்கிட்ட பிரச்சனை பண்ணி எனக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லவா? ஏய் அப்பா, இத்தனை நாள் அந்த வீட்டுல வளர்ந்துருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்து உங்க காலையை சுத்தி சுத்தி வந்திருக்கேன். ஆனா நீங்க என் மேல வைக்காத நம்பிக்கை எவனோ ஒருத்தர் என் மேல வைக்கிறான்ல. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாத்தையும் விட அவன் தான்ப்பா பெரியவனா தெரியுறான். டேய் ராகவா, உன் பேச்சு ரொம்ப தப்புடா. எங்களை விட அந்த பணம் கொடுக்குறேன்னு சொன்னவன் ரொம்ப பெருசா போயிட்டானா உனக்கு? டேய், பாய முடுறா. விழுந்து கிடக்கிறவன கை தூக்கி விட ஒருத்தன் வரான்ல, அவன் தான் எனக்கு பெரியவன். டேய், என்னடா? ராகவா, நீ ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கடா. அப்பா, போதும். இத்தனை நாள் அந்த வீட்டுல உங்க கீழே முட்டாள இருந்தது போதும். உங்க எல்லாரையும் நம்பி ஏமாந்ததும் போதும். இனி யாரை என்ன வச்சு காப்பாத்தணும்னு அவசியமே இல்லப்பா. நான் தனியா நின்று ஆளாய் காட்டுறேன். டேய், நான் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? உங்க யாரோட துணை இல்லைன்னா நான் நடு ரோட்ல செல்ல காசா நிப்பனா? பாப்போம். நான் செல்ல காசா? இந்த ராகவ கெட்டிக்கார, இந்த தெருவிலே ராகவ கடை தான் பெருசு, ராமச்சந்திரனோட பெரிய வேலைக்காரன் நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும்தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன். என்னது இது? ராகவா, டேய், ராகவா, என்னடி இது? டேய், மாமா, மாமா, இங்க வா. ராகவா, கோவத்துல முடிவெடுத்த எல்லாமே தப்பாயிடும் மாமா. தயவு செஞ்சு வீட்லயே இருங்க மாமா. தயவு செஞ்சு யாருன்னு தடுக்காதீங்க. வீட்டுல இருந்தா கடைசி வரைக்கும் நான் ஒன்னும் தெரியாத முட்டாள மட்டும்தான் இருப்பேன். இனியாவது வெளியில போய் 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். இப்பவும் போலனா அப்புறம் என்னோட தாழ்வு மனப்பான்மையே என்ன கொன்னுடும். வேணாண்டா ராகவா, எங்களை விட்டு போகாது. நீ முட்டாள் இல்லடா, யதார்த்தமானவன். யதார்த்தமானவன் சீக்கிரமா மத்தவங்களை நம்பிடுவாங்க. அதை தாண்டா அவர் அப்படி சொன்னாரு. மாறா, நீ இந்த வீட்டை விட்டு போய் குடிசையில தங்கியிருந்தல்ல, அப்ப உன் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நான் உனக்கு சப்போர்ட்டா இருந்தேன்ல, அந்த மதிப்பை இப்ப நீ எனக்கு கொடு. என்ன தடுக்காத.
மாமா டேய். மாமா மாமா போகாதடா நில்றா. மாமா போகாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா. மாமா அதான் எல்லாருமே சொல்றோம்ல மாமா, தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க. இப்ப நீங்க கோபத்துல இருக்கீங்க மாமா, இந்நேரத்துல எடுக்கிற முடிவு எதுவுமே சரியா இருக்காது. வீட்டுக்குள்ள வாங்க மாமா, எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாமே. நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு வீரா, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. என்னடா அப்படி இருக்கன்னு என் மனசு என்னை போட்டு குத்துது. என்ன நானே தெரிஞ்சுக்க அதுக்காகவாவது நான் போகணும். மாமா வேண்டாம் மாமா. சரி நீங்க எங்களுக்காக ஒண்ணும் இருக்க வேணாம், வள்ளியம்மாவுக்காக இருங்க, கண்மணிக்காக இருங்க மாமா. ப்ளீஸ் மாமா, நீங்க போனீங்கன்னா வள்ளியம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க. இல்ல வீரா, எங்க போயிட போறேன்? நான் வீட்டுல இல்லைனாலும் இந்த ஏரியால தான் இருப்பேன். மாமா மாமா பாப்போம். மாமா மாமா மாமா. டேய் என்னடா இது? மாமா இல்ல மாமா, எதுக்காக பொறுமையா இருக்கணும், எதுக்கு கேள்வி கேட்கணும்னு நீங்க தானே மாமா சொல்லுவீங்க. இப்ப நீங்களே இந்த மாதிரி சொன்னா எப்படி மாமா? மாமா அவரை கண்டிச்சதுல எந்த வித தப்பும் கிடையாது. அதுக்காக அவர் வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கு விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறது எப்படி மாமா சரியா இருக்கும்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஐயா ராசா, நீ கடனை வாங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இழுத்துக்க. நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னு சொல்லணுமா? நீ என்ன வேணாலும் பேசு, எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, அத பத்தில எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு என் புள்ள இந்த வீட்டுக்கு வந்து ஆகணும். அவன் இல்லாத இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். மாறா, கார்த்தி போங்க. அவன் எங்க இருந்தாலும் அவன் கையில கால்ல விழுந்தாவது அவனை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க. போங்கடா. ஏய், என்னடா மாறா, என்னடா என்ன அப்படியே நிக்கிற? எல்லாரையும் எதிர்த்து பேசி பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாண்டி. அவன் சும்மாவா போவான்? நாம போக வச்சிருக்கோம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, எல்லாமே என்னோட பிளான். எப்படி சொல்லி வச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுத்தனா? இது வெறும் ஆரம்பம் தான். அடுத்தடுத்து ஒரு விக்கெட்டையும் எப்படி எடுக்கிறேன்னு பாருமா. செலிப்ரேட் பண்ணலாமா? அருமையா இருக்குடி. விக்கெட் நம்பர் 1. மா வா சேர்ந்து கட் பண்ணுவோம். புடி.